அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆல்ரெடி கன்னியமிகு அல் குர்ஆன் சொல்லி பார்ட் 1 போட்டிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ. அதில் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம். அதை போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இது குர்ஆனில் வசனம் இறக்கப்பட்டதுனா இதுதான். அதுக்கு ஆல்ரெடி அர்த்தம் பார்த்தாச்சு. இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, என்ற வசனம் இருங்கப்பட்டது. இது என்னென்னா, வத்தகு யௌமன் துஜஊன ஃபீஹி இலல்லாஹி ஸும்ம துவஃபா குல்லு நஃப்ஸிம்மா கஸபத் வஹும் லா யுல்லமூன் என்ற வசனம் இறங்கப்பட்டது. இது நெக்ஸ்ட் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். இறுதியாக இறங்கிய இந்த வசனத்தை சூரா அல் பஹராவில் 281வது வசனமாக வைக்கும்படி ஜிப்ரில் அலைவசலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணித்தார்கள். என்னன்னா, இது மித்த சூறா இதுனா இங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இது இறுதியாக வந்த இது சூறா தான். இதை எங்கே வைக்கணும் அப்படின்னா, இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 281வது வசனத்தில் அல் பஹரால வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அர்த்தம் என்னன்னு பார்ப்போமா? இதுதான் அல் பஹராவில் 281வது வசனம். அதுக்குரிய அர்த்தத்தை பார்ப்போமா? இதுதான் லாஸ்ட்டாக இறங்கப்பட்டுச்சு. ஆனால் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லாட்ட நீங்கள் இது அல் பஹராவில் வசனம் 281 வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது இங்கே இடம்பெற்றிருக்கு. வாங்க பார்க்கலாம். அர்த்தம்: தவிர அந்த நாளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். அன்று நீங்களே அனைவரும் அல்லாஹ்விடம் மீட்டப்படுவீர்கள். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்திற்குரிய கூலி பூரணமாக கொடுக்கப்படும். மேலும் கூலி வழங்கப்படுவதில் அவை அநியாயம் செய்யப்பட மாட்டாது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? அந்த நாளை பற்றினா மறுமையை பற்றி நீங்கள் அஞ்சி கொள்ளுங்க. அந்த நாளில் நீங்கள் எல்லாருமே அல்லாஹ்விடம் தான் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்படின்னா அல்லாஹ்விடம் தான் எல்லோரும் செல்ல போகிறோம். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவிற்கு அது என்னத்தை சம்பாதிச்சோ அதுக்கேற்ற மாதிரி கூலி தரப்படும். அப்படின்னா நன்மை செஞ்சுனா நன்மை, தீமைனா தீமை, அதுக்கேற்ற மாதிரி தரப்படும். அதில் எந்த ஒரு தவறுமே இருக்காது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குமே தவிர தவறாக இருக்காது. ஏன்னா அல்லாஹுடைய தீர்ப்பு அப்படிங்கிறப்போ இது தவறாக இருக்காது. இதுதான் இதுக்குரிய அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு, அல் குர்ஆன் 2 வழிகளில் நம்பரை சேர்ந்துள்ளது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, குர்ஆன் அப்படிங்கிறது 2 வழியால் நம்மளுக்கு சேர்ந்துருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, மக்தூபன் அப்படின்னா, அதாவது எழுதப்பட்ட வசனங்களா அப்படின்னா நமக்கு எழுத வடிவத்தில் நமக்கு வந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா, மந்தூக்கன் அப்படின்னா மொழியப்பட்டதாக, வாய் வழியாக மொழியப்பட்டதாக நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல் குர்ஆனை செவி உற்றார்கள். பிறகு நபி தோழர்களும் மற்றவர்களும் செவியுற்றார்கள். அப்படின்னா மேலே எழுத்து வடிவமாக, கீழே என்னென்னா ரசூல்லா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வஹி வந்தால் அது இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், தன்னுடைய தோழர்கள் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அதை சொன்னதை வச்சு தோழர்கள் என்ன செய்வாங்க, நபி தோழர் அவர்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அப்படி தானே செவி வழியாக, காது வழியாக அடுத்தவங்களுக்கு பரவிருக்கா. இதானது 2 வழிகளில் குர்ஆன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அல் குர்ஆன் எழுதப்பட்டதை பொறுத்தவரை அல் குர்ஆனிலிருந்து ஒரு பகுதி இறக்கும்போது தோழர்களில் ஒருவர் அதை எழுதும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிப்பார்கள். இங்கே என்னன்னா, அல் குர்ஆன் எழுதப்பட்டதை பொறுத்தவரை அது எப்படி இதாக இருக்குன்னா, அல் குர்ஆனிலிருந்து ஒரு பகுதி இறங்கும்போது, அல் குர்ஆனில் ஒவ்வொரு பகுதியாக தானே வந்திருக்கும். ஒரு பகுதி வரும்போது அதில் இருக்க தோழர்கள் ஒருவரை அதை எழுதும்படி, அப்படின்னா அதை எழுதுங்க அப்படின்னு யார் சொல்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேலை சொல்லுவாங்க, பணிப்பார்கள். அந்த இடத்தில் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருப்பார்கள். 2 பேருமே இருப்பாங்க. என்னது, ரசூலாவும் இருப்பாங்க, ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் இந்த வஹி கொண்டு ரசூலாட்ட சொல்கிறாங்க. ரசூலா தன் தோழர்களிடம் சொல்ல வராங்க. அப்போ சொல்லும்போது யார் இருக்காங்க? ஜிப்ரிலும் ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. உடனே அவர் எழுதி விடுவார். இதை தோழர்களிடம் சொல்லும் போது அவங்க எழுதுவாங்க அப்படி சொல்கிறாங்க. எழுதப்பட்ட வஹி திருப்தியாக இருக்கின்ற நிலையில் அந்த சபை நிறைவு வரும். அப்படின்னா அறகுறையாக அந்த சபை முழுவை பெறாது. அது எப்போ அந்த வசனம் அந்த வஹி கரெக்டாக இவங்ககிட்ட கரெக்டாக போய் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை ஒரு விஷயத்தை கூட அவங்க தவறாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்கள் தவறாக சொல்கிறீங்க, நீங்கள் திரும்பி சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாருமே கரெக்டாக எழுதி சொல்லி இது பண்ணுற வரை அந்த இது முடியவே விட, அந்த இடம் நிறைவுப்படாது. அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த சபை அப்படின்னு சொல்கிறாங்க.
அதான் அந்த சபை நிறைவுறும் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்போ தான் அந்த சபை வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு அல் குர்ஆன் எழுதப்பட்ட ஏடுகளை எல்லாம் ஒன்று சேர்க்கும்படி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹ் அவர்களுக்கு அபுபக்கர் ரலியல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். இங்கே வந்து என்னன்னா அபுபக்கர் இருக்காங்கன்னா அவங்க அப்படின்னா ரசூலுல்லாஹுடைய நண்பன் தான் அபுபக்கர். அவங்களுடைய மகள் யாருன்னா ஆயிஷா. அவங்க அபுபக்கர் வந்து சொல்கிறாங்க யார்கிட்ட, ஷைது இப்னு சாபித் அவர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, யார் இறந்ததுக்கப்புறம் ரசூல்லா இறந்ததுக்கப்புறம் இப்படி வந்து ரசூல்லா வந்து ஒவ்வொரு பேர் இருக்கும்போது ஒவ்வொரு வகையாக வந்து வந்திருக்கும்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று சேர்க்கணும்னு அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இறந்த பிறகு வந்து அந்த குர்ஆன் எழுதப்பட்ட ஏடுகளை எல்லாம் ஒன்று சேர்க்கும். அப்படின்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு வசனம் இருக்கு, வகி ஒவ்வொரு, ஏன்னா ரசூல்லா கிட்ட மேக்சிமம் இவங்க இருந்தவங்க தான் அடுத்ததுல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அப்படிங்கிறப்பனால தான் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு வேர்ட்டும் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு யார் வந்து யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா அபுபக்கர் வந்து ஸைத் இப்னு சாபித்திட்ட போய் சொல்கிறாங்க. இந்த பணி மிக சிரமமான பணியாக இருந்தது. இந்த பணின்னு சொன்னால் ரொம்ப சிரமமாக பணியாக இருந்துச்சு அப்படி சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக மலைகளில் ஒன்றை இடம் மாற்றும்படி அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு வேலை கொடுத்து இருந்தால் அது எனக்கு இதைவிட இலகுவானதாக இருந்திருக்கும் இது என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் கூறு. இங்கே என்னன்னா அபுபக்கர் வந்து நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் போய் இப்படி எல்லாத்தையும் போய் ஒன்று சேருங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, யார் என்ன சொல்கிறான்னு பார்த்தோம்னா ஷைத் இப்னு சாபித் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மலையை வந்து அல்லாஹ் மீதே சத்தியம் விடுறேன், நீங்கள் மலைகளை வந்து இந்த இடத்த விட்டு அந்த இடம் மாற்று அப்படிங்கிறது சொன்னால் கூட நான் மாற்றிடுவேன். ஆனால் நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் போய் எழுதப்பட்ட ஏடுகளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காரியமாக இருக்குது. ஏன் சவாலான காரியமாக இருக்குன்னா ஒரு தவறாக அவங்க வந்து அந்த ஒரு இதை கூட அவங்க வாங்கிட்டு வந்து தவறாக நமக்கு குர்ஆனில் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஹதீஸில் வந்து நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும், நம்ம படிக்க படிக்க அது வந்து ஸைத் இப்னு அவங்களுக்கு தான் பாவமாக போகும். அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபியும் தன்னிடம் இருந்த அல் குர்ஆன் வசனம் எழுதப்பட்டிருந்த பலகையை ஸைத் இப்னு சாபித் அவரிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இதனால் ஒவ்வொரு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஏடிகளை வந்து ஸைத் இப்னு சாபித்தோட கொண்டு வந்தார்கள். அத்துடன் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் எழுதப்பட்டது என்பதற்காக சாட்சியாக 2 சாட்சிகளை கொண்டு வந்தார்கள். அப்போ ஒருத்தவங்க கொண்டு வராங்க அப்படின்னா அப்போ இது உண்மையிலே ரசூலா காலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு உறுதிப்பட 2 சாட்சிகளை கொண்டு வந்தாங்க. ஆனால் 2 வசனங்கள் மட்டும் 2 சாட்சிகள் இன்றி ஹுசைமா இப்னு சாபித் அல் அன்சாரி அவர்களிடமிருந்து இருந்தன. அப்படின்னா எந்த ஒரு சாட்சியுமே இல்லை, அவங்க இந்த இதுக்கு இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த 2 வசனங்கள் என்னதுன்னா, முதலாவதாக மினல் முஹ்மினீன ரிஜாலுன் சதகு மா அதுஹ ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் ஃபலா நஹ்பஹு வமின்ஹும் மை யதலிரு வமா யதலு தப்திலன். ஆக்சுவலி நான் இப்போ தான் கிளாஸ்க்கு போகிறேன், அதனால் எனக்கு வந்து அரபிக் வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷனோட ரீட் பண்ண தெரியாது. இன்ஷால்லா அதை நான் லேர்ன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். எல்லாமே அந்த இதுக்கு நான் அதுக்கு இன்னும் எனக்கு கிளாஸ் வரலை. இன்ஷால்லா அதுவும் நான் லேர்ன் பண்ணுவேன். ஸோ அல்லாஹ்விடம் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா நான் ஏதாச்சும் அரபிக்கில் தவறு செஞ்சால் அல்லாஹ் என்ன மன்னிப்பானா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்போ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இங்கே வந்து 2 வசனங்களுக்கு மட்டும் எந்த ஒரு சாட்சியுமே இல்லை. அதில் முதலாவது வசனம் தான் இது. அது யார் கொண்டு வந்திருக்கான்னா ஹுசைமா இப்னு சாபித் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இரண்டாவதாக பார்த்தோம்னா இந்த ஒரு வசனம், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீலுன் அலைக்கும் பில் முஹ்மினீன ரவுஃபுன் ரஹீம் ஃபஇன் தவல்லு ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஸில் அலீம். அஸ்தக்ஃபிருல்லாஹ்.
ஓகே. இங்கே என்னன்னா ஹுசைமா இப்னு ஜாபித் அல் அன்சாரி அவர்களின் சாட்சியத்தை இரு நபர்களின் சாட்சிக்கு சமமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கிய காரணத்தால், அப்படின்னா ரசூலா காலத்திலே இவங்க சொல்றது வந்து எல்லாமே உண்மை அப்படிங்கிறதுக்காக அவங்க ரசூலாவே சொல்லியிருக்காங்க, இவங்க சொன்னால் எதுவுமே பொய்யா இருக்காது, உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மற்றொரு சாட்சி இல்லாமலேயே அவரிடம் இருந்த இரு வசனங்களையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலாவே உங்களுக்கு ஒரு இதாக சொல்கிறாங்க, எப்படி இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்களுக்கு சாட்சியே தேவையில்லை அப்படிங்கிறப்போ அப்போ ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சுட்டாங்க, எந்த ஒரு சாட்சியுமே இல்லை, ரசூலா காலத்திலே அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க எந்த ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறனால உமர் அலி வந்து அவங்க 2 வசனத்தையுமே ஏற்றுக்கிட்டாங்க. இவ்வாறாக ஒன்று சேர்க்கப்பட்ட பிரதிக்கு அதனது முஸ்ஹப்ஸு சித்திக் என்ற பெயர் கூறப்பட்டது. இந்த முஸ்ஹப் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்தது. அப்போ இவ்வாறு ஒன்று சேர்க்கப்பட்ட பிரதிக்கு பேர் தான் என்னது, முஸ்ஹஃப்து சித்திகி என்ற பெயர் கூறப்பட்டது. இந்த முஸ்ஹஃப் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்தது. இது வந்து யார்கிட்ட இருக்குது, அபூபக்கர் ரலியல்லாஹுட்ட இருந்திருக்கு. பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்தது. யார், உமர் அலி அவங்க. அப்புறம் என்னன்னா அவர்கள் கொல்லப்பட்ட பின்னர் உம்முல் முஃமின் ஹப்சா அப்படிங்கிறவ அவர்களிடம் இருந்தது. பிறகு பார்த்தா உஸ்மான் இப்னு அஃபாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் குழப்பம் ஏற்பட்ட போது செய்தி இப்னு சாபித் தானே அவங்க போய் இது பண்ணாங்க, எல்லாத்தையும் எழுதிய முஸ்ஹஃப் சித்திக்கில் இருந்து ஒரு பிரதி எடுத்து அத்துடன் முக்ரி குர்ஆன் கற்று தேர்ந்த ஒரு அறிஞரையும் இஸ்லாமிய நகரத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஏன்னா இப்படி உஸ்மான் அவங்களுடைய காலத்தில் வந்து ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அதனால் இந்த குர்ஆனை கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு அறிஞர்னா, நல்ல ஒரு தேர்ச்சிப்பட்ட ஒரு அறிஞர், நம்ம இங்கேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஏதோ அந்த முக்ரி அப்படின்னா குர்ஆன் கற்று தேர்ந்த ஒரு அறிஞரையும் இஸ்லாமிய நகரத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஏன்னா இது வந்து குழப்பமாகி அதெல்லாம் மறைஞ்சிடும், அப்படின்னா வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிட்டு கொண்டு போனோம் அப்படிங்கிற. பிறகு அந்த பிரதி இலிருந்து அல் குர்ஆன் பிரதிகள் எடுக்கப்பட்ட, அதனால எடுத்திருக்காங்க. எது, ஒரு பிரதி எடுத்து அத்துடன் முக்ரி குர்ஆன் கற்று தேர்ந்து ஒரு அறிஞரை வந்து அந்த இதுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது அல் குர்ஆன் எழுத்து வடிவில் பதிவு செய்யப்பட்ட நிலைகள். எழுத்து வடிவில் எப்படின்னா பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் முதல் நிலைன்னு பார்த்தோம்னா அல் குர்ஆன் ஒவ்வொரு பகுதியும் இறங்கியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் உடனுக்குடன் எழுதப்பட்டது. அப்படின்னா முதல் நிலைன்னு பார்த்தோம்னா ரசூலா இருக்கும்போது அவங்க முன்னாடி இருந்திருப்பாங்க அந்த மக்கள்கள், அவங்க முன்னாடியே எழுதிட்டாங்க உடனேக்குடன், அதுதான் முதல் நிலை. இரண்டாம் நிலைன்னு பார்த்தோம்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் நபியர்களின் காலத்தில் எழுதப்பட்டிருந்த பிரதிகளை ஒன்றிணைத்து ஒரே பிரதியில் அல் குர்ஆன் கொண்டு வந்தது. அப்படின்னா எல்லா அங்கங்கு சேர்த்து அது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கப்பட்டது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலைனா பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் உடைய காலத்தில் அபூபக்கர் அவருடைய காலத்தில் எழுதப்பட்ட பிரதிகளின் பல பிரதிகள் எடுக்கப்பட்டுவது. மூன்றாம் நிலை பார்த்தோம்னா உஸ்மான் அவங்களுடைய காலத்தில் வந்து அங்கிட்டு இங்கிட்டு சிதறிச்சுன, அதனால் என்ன பண்ணியிருக்காங்களா அவருடைய காலத்தில் எடுக்கப்பட்ட பல பிரதிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. நான்காம் நிலைன்னு பார்த்தோன்னா முந்திய முஷ்ஹஃப்களில் இருந்து பல பிரதிகள் முஸ்லீம்கள் எழுதி கொள்வார்கள். அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி முஸ்ஹஃபில் வந்து எழுதிக்கிடுவாங்க. ஐந்தாம் நிலைன்னு பார்த்தோம்னா அல் குர்ஆன் எப்படி எழுதுவது என்று விசேஷமாக ஒழுங்குமுறையில் சட்டங்களையும் தெளிவுபடுத்துகின்ற நூல்கள் எழுதப்படும். இப்போ அஞ்சாவது முறைனா இப்படி தான் இருக்கணும், குர்ஆன் இப்படி தான் தெளிவாக இருக்கணும், விளக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது ஐந்தாவது நிலை. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எத்தனாவது பேஜ், 12 பார்த்துட்டோம், 13 பார்த்தாச்சு, 14. அல் குர்ஆன் ஒளியாக வாய் வழியாக அறிவிக்கப்பட்ட நிலைகள். இப்போ வந்து வாய் வழியாக வந்தது எப்படி, அது வந்து முதல் நிலைன்னு பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் மகத்தான குர்ஆனை வந்து இறக்கினார். அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்கல, ரசூலாவுடைய இதயத்திலேயே அதை இறக்கிட்டாங்க. இரண்டாவது நிலைன்னு பார்த்தா ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து கண்ணியமிகு குர்ஆனை நபித்தோழர்கள் கற்றார்கள். அப்படின்னா அவங்க நபித்தோழர் இருப்பாங்கன்னா அவங்க கற்றார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் ஓதி காண்பித்தார்கள். அதை வந்து ரசூலா முன்னாடி சும்மா சொன்னால் மட்டும் போதாது, அவங்க வந்து ஓதி காட்டினார். தங்கள் தோழர்கள் சரியாக தான் ஓதுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்திப்படுகின்ற வரை இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் ஓதி காட்டப்படுவது தொடரும். அப்படின்னா அவங்க கரெக்டாக சொல்லுற வர ரசூலா ஸல்லல்லாஹு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதுதான் இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலைன்னு பார்த்தோம்னா நபி தோழர்கள்
தாங்கள் மனனம் செய்த அல் குர்ஆன் எடுத்து தலைமுறைக்கு அமானிதமாக ஒப்படைத்தார்கள். அப்படின்னா நபித்தோழர்கள் தங்கள் மனனம் செய்த ஒவ்வொரு இது இருக்கும் பார்த்தீங்களா குர்ஆன், அது எல்லாத்தையும் எடுத்து தலைமுறைக்கு வந்து அமானிதமாக ஒப்படைத்தார்கள். இவ்வாறு இன்றைய காலம் வரை முந்தைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு அல் குர்ஆன் சேர்ப்பித்து வருகிறது. இப்படி தான் ஒவ்வொரு காலத்துலேயும் சேர்த்து வருது. ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா 7 ஹர்ஃபுகள் 7 கிராத்துகள் இவற்றிற்கிடையில் உள்ள வேறுபாடுகள் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இது நெக்ஸ்ட் கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் 7 ஹர்ஃபுகள்னால் என்ன, 7 கிராத்துகள்னால் என்ன, ஏன்னா 7 ஹர்ஃபுகள் தான் நமக்கு அடிக்கடி வரும், அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 7 கிராத்துகள் இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்து, பிரதி அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெராக்ஸை சொல்கிறாங்க. முக்ரி அப்படின்னா மோர் நாலேஜான ஒரு பர்சனை தான் முக்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.